இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நீடிய நேற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்த்தோம், ஒரு ராஜாவை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் அந்த ராஜாவை குறித்து, அந்த தாவீது என்கிற ராஜாவை குறித்து நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி பாவம் செய்து உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, உரியாவை கொலை செய்தான் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். அந்த தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். அந்த தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்கு தெரியும் வேதத்திலிருந்து பார்த்தா, என் தாசனாகிய தாவீது. எசேக்கியா ராஜா அரசாண்ட பொழுது ரப்சாக்கை அவன் முற்றுகை போடுகிறான். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்தை பாதுகாப்பேன். என் தாசனாகிய தாவீது, பாவம் செய்த ஒரு மனிதன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்த ஒரு மனிதன், கொலை செய்த ஒருவன், அடுத்தவருடைய மனைவி எடுத்துக்கொண்ட ஒருவன், அது நிமித்தம் கொலை நிகழ்த்தின ஒருவன், நீதிமானை கொலை செய்த ஒருவன். ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் தாசனாகிய தாவீது, என் இருதயத்திற்கு ஏற்றவன். என் தாசனாகிய தாவீது சிங்காசனத்துல அவனுக்கு பின்னால குமாரன் வருவான். உறுதியாக தாவீதை நான் ஆணிக்கடாவினேன். பாருங்க, ஏன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினார்? ஏன் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினார்? தீர்க்கதரிசியாயிருக்கிற நாத்தான் உணர்த்துகிறார், நீ செய்தது பாவம் தாவீது, நீ செய்தது தவறு. ஒரு கதையை சொல்லி உணர்த்துறாரு. தாவீது உடனே உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, செய்த தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ள ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார். ஆகவேதான் கர்த்தரை குறித்து என் தாசனாகிய தாவீது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் இதே மாதிரி ஆண்டவருடைய சீஷனாயிருக்கிற பரிசுத்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். அவர் தெரியாதுங்கிறாரு, அவரை குறித்து சபிக்க சத்தியம் பண்ண தொடங்கினார், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதே பரிசுத்த பேதுரு மனம் கசந்து அழுகிறார். ஐயோ, நான் ஆண்டவரை மறுதலிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவாகிய நீ பாறையாயிருக்கிறார். இப்ப பாறை பேதுரு, அதனால பேதுருவாகிய ஓ மேல, இந்த கல்லாகிய பேதுரு மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலிருந்து மேற்கொள்வதில்லை. பேதுருவாகிய ஓ மூலமா ஒன்ன வச்சு நான் போனதுக்கு பிறகு என் சுவிசேஷத்தை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக உன்னை பயன்படுத்துவேன். உன் மூலமா சபைகள் எழும்பும், உன் மூலமா ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆண்டவர் மறுதலித்தவன் இதை மறுதலிச்சுட்டான். பேதுரு, போ, உன்னை கொன்றுவேன் சொல்லல. தாவீதை மறுதலிச்சுட்டான், அழிச்சிருவேன் சொல்லல. ஆனா சவுல் இங்க அழிக்கப்படுகிறான், ராஜாவை இல்லாம போறான். பைபிள் சொல்லுது, அவன் ஈட்டியை நட்டு வச்சு அவனை செத்துட்டான் சவுல், அதுல விழுந்து. ராஜாவாய் சவுல் கீழ்ப்படியதுல ஒத்துக்கொள்ளல, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, கீழ்ப்படியாமை சொல்றான், இந்த தேவநாயகத்திற்கு பலிடும்படியாக கொண்டு வந்தேன், மன்னிப்பு கேட்கல, ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கல, தன்னை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கல. அதனால அவர் ராஜ்யபாரம் பண்ண முடியல, கர்த்தர் மன்னிக்கல, கர்த்தர் கை விட்டுட்டார். ஆனால் தாவீது அப்படி இல்லை, போய் மன்னிப்பு கேட்கிறார், ஆண்டவரத்தில் ஒப்புரவாகிறார். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாத்தான் எல்லாம் சொல்றாரு. நாத்தான் எல்லாம் சொல்லிட்டு கடைசி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் சொல்றாரு. அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயோ, நான் ஆண்டவர் விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், உன் பிள்ளை செத்து போகும், பச்சை பாலுக்கு பிறந்த முதல் பிள்ளை செத்து போகும்,
உடனே தாவீது என்ன செய்கிறாரு, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளை தேவனிடத்தில் அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுதும் தரையிலே கிடந்தான். அவன் போய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பிள்ளை பிழைக்கட்டும் ஐயா, என் பாவத்தை மன்னிச்சிடும் ஆண்டவரே, பிழைக்கட்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது. சவுல் அதை செய்யலையே, கீழ்ப்படியாம போனா அப்படியே கீழ்ப்படியாம போயிட்டான். தாவீது தன் பாவத்தை அறிக்கைட்டு ஒப்பு கொடுத்தான். பேதுரு தன்னுடைய பாவத்தை அறிக்கைட்டு ஒப்பு கொடுத்தான். ஆனால் யூதாஸ் அதை செய்யல. யூதாஸ் போய் நாண்டு கொண்டு செத்தான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தான்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்தான். அந்த 2 பேரும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஒத்துக்கொண்டார்கள். நான் செய்த தவறு, ஆனால் என்னை மன்னிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு. ஆண்டவர் ஒரு மனுஷனை பாவின்னு சொல்லி ஒதுக்கி விடுகிற ஆண்டவர் அல்ல. அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவனை தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், திண்டமாய் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். எப்பேற்பட்ட பாவம் செய்த ஒருவனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவம் செய்த ஒருவனாய் இருந்தாலும் அவனை தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிற ஒருவர். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆண்டவருடைய சீஷர்களை பயமுறுத்தி அவர்களை கொலை செய்யும்படியாக தமஸ்குவுக்கு போன ஒருவன். அவரை பிடிச்சு தன்னுடைய ஊழியக்காரனை மாற்றினார். என் பிள்ளைகளை கொலை செய்யவா போற பார், நான் அவனை கொலை செய்யறேன்னு சொல்லலை, நான் அழிச்சு விடுறேன்னு சொல்லலை. அவருக்கு டைம் கொடுத்தாரு, அதை அவர் பயன்படுத்தி கொண்டார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாய் ஆண்டவர் பிள்ளையாய் மாறினார், ஊழியத்தில் பயன்படுத்தினார். நான் செய்யற தப்பு, நான் செய்யறது பாவம்னு உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சுன்னா அதை ஒப்பு கொடுத்த ஆண்டவரத்தில் ஐக்கியமாகும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், அதனை உறுத்தி கொண்டே இருக்கிறது, அது என் வாழ்க்கையில என்னை அதை தினம் தினம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது. தெரிஞ்சுதா, உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்தது தப்பு ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே, உடைய இரக்கத்தை எனக்கு தாரு ஆண்டவரே, உடைய இரக்கத்தை தாரு ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை தருவார், நம்முடைய மன்னிப்பை நமக்கு மன்னிப்பை கொடுப்பாரு, நம்ம மன்னிச்சு மீண்டும் தன்னுடைய பிள்ளையா மாற்றுவாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்காம, யாருக்கு தெரியும் நான் செய்யறது, நான் செய்யற பாவத்தை யாரு பார்க்க? தாவீதுக்கு செய்த யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல. உரியாவுக்கே தெரியாது, பச்சைபாலுக்கும் தாவீதுக்கு மட்டும் தான் தெரியும், உரியாவுக்கே தெரியாது, ஏன் யோவாபுக்கு தெரியாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார், கர்த்தருக்கு தெரியும். நாத்தானை அனுப்பி எச்சரிக்கிறார். எச்சரிப்பின் சத்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கேட்கிறான். நான் செய்யற யாருக்கு தெரிய போது, யார் பார்க்கிறா? யாருக்கும் தெரியாம தானே செய்றேன். தேவன் பார்க்கிறார், நியாயத்திலே நிறுத்துவார். கர்த்தர் பார்க்கிறார், நியாயத்திலே நிறுத்துவார். நான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கண்களுக்கு முன்பதாக யாரும் மறைந்து ஒளிந்து இருக்க முடியாது. சங்கீதக்காரனாகி தாவீது தெளிவாய் சொல்கிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உம்முடைய கண் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எங்க ஓடி ஒழிய முடியாத ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிற கண்கள் கர்த்தருடைய கண்கள். என் பாதாளத்தில் படுக்கை போட்டு உட்கார்ந்தாலும் அங்கே கர்த்தருடைய கண் பார்க்கணும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு முன்னால பாவம் செய்துவிட்டு தப்பிக்க முடியாது. வாய்ப்பு இருக்குது, மன்னிப்பு கொடுப்பார், கேட்டா மன்னிப்பு கொடுப்பார். மன்னிங்க ஆண்டவரே, நான் மன்னிப்பார். ஆனா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் இப்படியே தான் செய்வேன்னா கர்த்தரிடத்திலிருந்து கோபத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய அழிவையும் நம்முடைய வாழ்க்கையில பெற வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, சாபம், பாவத்தினால் வருகிற சாபம், பாவம் கொண்டு வருகிற சாபம் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாயது இருக்கும், அது மாறாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில பாவம் இருக்குமானால், ஆண்டவருக்கு விரும்பாத ஏதாவது ஒன்று இருக்குன்னா கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே உடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டே, உடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டே, என்னை மன்னியும் ஆண்டவரே. கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிப்பார், கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை மன்னிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்தில் உடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பீராக, மன்னிப்பை கொடுப்பீராக. மன்னிப்பை கொடு ஆண்டவரே, நீர் மன்னிப்பதற்கு தயப்பெருத்த ஆண்டவர். என் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்காங்களோ இரத்தத்தினாலே கழுவி அவர்களை சுத்திகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
மகிமை